Hi friends, welcome back to my channel Explore with ABF. நான் உங்கள் ஏபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இட்ஸ் அ கிராண்ட் கம்பேக்குங்க. ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்ருந்தேன். பட் ரைட் நவ் இங்கேருந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும். எப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த வாட்டி என் வேர்டை நான் கீப் அப் பண்ணுறேன். நான் ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் போகிறேன். ஃப்ரம் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி வரைக்கும் இட் வில் டேக் ஒரு 15-20-25 டேஸ் கிட்டே நான் தமிழ்நாடுல இருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிளாக் வைஸ் நான் இந்தியாவை சுற்றி வர போகிறேன். லைக் கன்னியாகுமரியிலேருந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, லைக் குஜராத், ராஜஸ்தான், அந்த மாதிரி கிளாக் வைஸ் காஷ்மீர், அப்படியே உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், திரிபுரா, அந்த மாதிரி நம்ம போகிறோன்னு வைங்க. அப்படியே போயிட்டு திருப்பி வந்து நான் சென்னையில் முடிக்கலான்னு இருக்கேன். இதுதான் நம்ம பிளானு. ஸோ இந்த கேப்புக்கு நிறைய ரீசன் இருக்குது. லைக் ஃபினான்ஷியல் நிறைய ரீசன் இருக்குது. நம்ம பைக்கோட இஎம்ஐ இருந்தது, பைக் ஆக்சசரிஸ் நிறைய வாங்கியிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட்டு, நிறைய திங் வாங்கியிருக்கேன். அது ஒரு தனி வீடியோவாக நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் போடுறேன். இப்போதைக்கு நான் ஆரோவில்லில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆரோவில் டு சங்கராபுரம் வந்த வீடியோ இருக்கும். சங்கராபுரமில் நான் 10 ஸ்டே பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் ஃபஸ்ட் எபிசோடாக நான் போடுறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களை மட்டுமே நம்பி நம்ம ஏபிஎஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம ஏபி ஃபேமிலி தான் எக்ஸ்ப்ளோர் வித் ஏபிஎஃப், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை மட்டுமே நம்பி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பட்ஜெட் ட்ராவல். எப்படின்னா கம்ப்ளீட் பைக் R15 V4ல் எப்படா பட்ஜெட் ட்ராவல்னால், லைக் டென்ட் வச்சுருக்கேன், ஃப்ரீ ஸ்டே, 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ என் பைக் 45-50 மைலேஜ் தருது. ஸோ அது ஃபுட் அண்ட் ஐ ஹாவ் அ பேசிவ் இன்கம், ஒரு சின்ன இன்கம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு நான் முடிக்கலான்னு ஒரு நம்பிக்கை. அது கட் ஆனாலுமே நம்ம 1 lakh சில்வர் பட்டன் வாங்கிட்டு தான் திரும்பி போகிறோம். அந்த சில்வர் பட்டன் வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் வர இன்கம் வச்சு நான் ரன் பண்ணுவேன். சரி வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாட்டி சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ நிறைய பேர்ட்டு கொண்டு போய்விடும். ஸோ மொக்கப்பட்டது போதும், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கேருந்து என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நான் அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, பட் ஹியர் இஸ் த பாயிண்ட். இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்பைடி மூவிங் ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இங்கே தான் நான் தங்கியிருந்தேன், ஆரோவில், யாஷி. இங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பமாகுது. பயணம் இது பாருங்க, ஆரம்பமே எப்படி சர்க்கிளாக இருக்குல்ல. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுக்குறேன். மைக்கு டெஸ்ட் பண்ணல, இது நான் அப்லோட் பண்ணுற முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். மைக் நல்லா இருந்ததுன்னா இதில் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா அடுத்த வீடியோலேருந்து திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் இருந்தேங்க, 1 வீக் ஆரோவில்ல இருந்தேன். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. இட் வாஸ் நைஸ், மிக்சட் எமோஷன் எல்லாமே இருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை க்ராஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி, லைக் பாண்டிச்சேரிலேருந்து. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர், கம்ப்ளீட்டாக நம்ம பட்ஜெட்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வீடியோவாக, இனிஷியலாக ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டு விலாக் கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன விலாகை எப்படி இது பண்ணலாம். எப்படி போகும் தெரியல, நல்லா போகுமா எப்படி எதுவுமே தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கு நான் சொல்லிக்கிற விரும்புகிறது, கன்சிஸ்டண்ட்டாக நான் போடணும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது மைண்டில். சரி கைஸ், நான் வந்து பெட்ரோல் போடணும். உங்களுக்கு பெட்ரோல் போடுறது காமிக்கணும்ல. இங்கேருந்து பெட்ரோல் பங்க் கொஞ்சம் தூரம், அண்ட் பெட்ரோல் வேறு ட்ரையாக இருக்கிறதுனால நான் பக்கத்துலேயே வாங்கிக்க போகிறேன். இங்கே கிடைக்கும் நிறைய இடத்துல. வீடியோவில் காமிக்கலாமான்னு தெரியலையே. சரி வாங்க பாருங்கள், லைக் போட்டுறேன். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன் இந்த பாட்டி விற்கும். இங்கே தாங்க நான்
என்னை ஹோஸ்ட் பண்ணாங்க. கவுச் சர்ஃபிங்கில் அங்கே தான் ஃப்ரீயாக நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எல்லாமே வி வில் டிஸ்கஸ் அக்கார்டிங்லி. அங்கே பாருங்க எலக்ட்ரிக் பவர் சார்ஜர் பாயிண்ட் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, பாட்டி கிட்ட இருக்குது. ஹே பாட்டி, உங்கள் கையால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. வாங்க. சும்மா 1 லிட்டர் போடுங்க, 1 லிட்டர் போதும். ஒரு போதல் கூட வருமாடுக்கு எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. பெட்ரோல்லாம் பக்கால இல்லையே. நான் 3வது வண்டி வரேன் உங்ககிட்ட. அப்போ இந்த வண்டியில் போடலை. இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓகே. ஆ 100 எவ்வளோ? 110? சும்மா ஜாலியாக கேட்டேன். இப்போ வந்துச்சுல்ல, இப்போ வரும். இதுக்கப்புறம் எங்கே ஓடுறாங்க? இல்லை, இங்கே வரும், ஓடும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஓடும் பாருங்கள். நான் உங்கள் கையால் ஸ்டார்ட் பண்ணணும் தான் உங்கள் கையில் வாங்கி போட்டுன்னு போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்புங்க. தேங்க்யூ. ஓகே. ஐயோ, நான் வீடியோவே கட் பண்ணல பாருங்கள். இங்கே அப்படியே இதுதான், இப்படி இங்கே பெட்ரோல் கிடைக்கும். இந்த மாதிரி காற்று அடிக்கணும் வண்டிக்கு. ஸோ இங்கேருந்து 2.5 hours காமிக்குது. 2 hours 38 minutes 133 kilometers. ஸோ அங்கே போய் ரீச் பண்ணிவிட்டு இல்லை நடுவில் நான் உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கேருந்து கிளம்புனோடனே நடுவில் கொஞ்சம் வேலை. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடல. ஒரு பஜ்ஜி கடை சூப்பராக, சீரியஸாக ரேட்டு பார்த்து நான் ஷாக்டுங்க. நான் யூஸ்வலாக சென்னையில் இப்போ நான் சாப்பிட்டது 35 ரூபா தான் ஆச்சு. 2 முட்டை பஜ்ஜி, 3 வாழைக்காய் பஜ்ஜி, 4 போண்டா சாப்பிட்டு வெறும் 35. இப்போ தாங்க எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருக்கு பட்ஜெட் ட்ராவலில். இதே நான் சிட்டியில் சாப்பிட்டுருந்தா 100 ரூபா மேலே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கம்பேரிசன். ஸோ ஐம் ஹேப்பி. அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த ரூட்டு நான் சும்மா அப்படியே போட்டது தான். ஆனால் ஆக்சுவலாக கூகுள் என்ன சொல்லிச்சுன்னா, கூகுள் ஒரு டைம் சேவிங் தானே நம்மளுக்கு காமிக்கும் யூஸ்வலாக. லைக் அது யூஸ்வல் நேஷ்னல் ஹைவேவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வேறு இன்னொரு ரூட் காமிச்சது டைம் லேட்டாகும்ன்ட்டு. நம்மளுக்கு லேட்டு சீக்கிரம்லாம் மேட்டர் இல்லைல்ல. இது நல்லா பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணணும் ஃபஸ்ட் இனிஷியலாக அப்படின்றது தான் பிளான். ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஐஎன்ஆர் சிலை, நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிலைங்கெல்லாம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் க்ராஸ் ஆச்சு. எனக்கு ஃபிஷ்ஷிங் பிடிக்கும், அதுவே உங்களுக்கு வரும். அதுவே ஏரி குளம்லாம் இருக்குது. ஆனால் நான் வீடியோவே எடுக்கலை. ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ரைட் பண்ணுறோம், நிறைய ஃபன் பண்ணுறோம், நிறைய வைப் பண்ணுறோம். நிறைய விஷயங்களில் வி வில் கெட் ஷேர். உங்களுக்கு ஐ ஆம் டேம் ஷூர் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும், எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்துருந்தாலும், புதுசாக ஒரு ஃபீல் உங்களுக்கு இதில் இருக்கும். புது விஷயங்களையும் பார்ப்பீங்க, பழைய விஷயத்தையே புதுசாக பார்ப்பீங்க. நிறைய ஓகே. நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பாட்டே வரல. மேபி ஆஃப்டர் சம் டைம். இந்த இடம் பார்த்தா ஏதோ ஊர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா இந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். ஐ திங்க் சரி, இங்கே தாங்க ஏரி இருக்குது. ஆனால் எனக்கே தெரியல, உங்களுக்கும் தெரியாது. போய் பார்த்தா தான் தெரியும். தண்ணி இருக்கா இல்லையா. இதுக்கு பின்னாடி ஏரி இருக்குது, பட் தண்ணி இருக்கான்னு தெரில. ஏரி பார்ப்போமா? கொஞ்சம் இருக்குங்க, தண்ணி இருக்குது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு. செம்ம ஹாப்பி. ஐ மீன்
ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, வீடுங்க இருக்குது தமிழ்நாட்டில், இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னே தெரியாது. இட் வாஸ் ரியலி நைஸ். எது டொக்கு தெருவுக்குள்ளெல்லாம் நான் வரேன், நல்லா இருக்கு. சுதாகர் சொல்லுவார் நம்ம இந்த சேனலில் பரிதாபங்கள், இது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பீஸாக இருக்குல்ல. எங்கடா போகிறீங்க, எங்கடா வரீங்க அப்படின்ற கேட்குற கேள்விக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஸ்மூத். ரொம்ப வருஷமாக சிட்டி லைஃப்பில் வாழ்ந்து அவுட்டரில் போகும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த வேணும், அந்த என்ஜாய்மெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ ரேராக நான் சிட்டி சைடில் வரும்போது அப்போது ஓகேவாக இருக்குது. ஃபுல்லாக சிட்டி சைட் நோ சான்ஸ். இதோ பாருங்க, ஒரு கிராமத்தில் வந்தோம், சடனாக கடைங்கள்லாம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்துட்டோம். யாவா கூகுள் ஏதோ ரூட்டில் கூப்பிட்டு போகிறான் இவன் நம்மளை. எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் லெவலில் கனெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகிய காட்சிகள் வந்தது. நான் ஆன் பண்ணவொடனே எல்லாம் போயிடுது. அது என்னமோ தெரில, எந்த மாயமோ தெரில, எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். என் பைக் ஆறுமா? ஆறாது. கிராமி உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே என்ன காயமான போகும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், என் மேனி அங்காது சென்றேனே. என் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. செமையால என் ட்ரீம் என்னன்னு சொல்லாமல் எங்க அழுக நிறைய வந்துருக்கு. எங்கே பாயிண்ட்டுக்கு போகணும்? வா, செஞ்சி ரிவர் இது. முன்னை காக்கும் என்று எண்ணும் போது இந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, ஆதாயம் தாண்டி நிறமானது. அபிராமி ஆலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? அபிராமி லாலியே லாலி லாலியே. ஆன் தி வே விழுப்புரம்லேருந்து திருவைநல்லூர் ரோடு. பட் சடனாக ஒரு குட்டி கொகை மாதிரி போகுது, அதான் ஆன் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரயில்வே சப்வே. ஓகே. ஆனால் இது உள்ள தண்ணி எப்படி வந்தது? ட்ரைனேஜ் தண்ணியா, நல்ல தண்ணியா, கெட்ட தண்ணியா, எதுவுமே தெரில. ஸ்லோ படம். Holy shit, I don't know. நார்மல் ஏதோ. ஆனால் எதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. அப்படியே ஓப்பனாகவே கீழே போயிட்டு வரலாம்ல, ஒரு நிழல்லாம். நிழலுக்காகவா என்ன விஷயம்னே புரியல. வெளியே வந்துட்டோம் உள்ளே போயிட்டு. ஐயோயோ, இன்னும் 1.5 மணி நேரம் மேலே காமிக்குது. இவ்வளோ இருட்டிடும். பார்த்தீங்களா, நம்ம ஸ்பைடி எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கா ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி. அருமையான அருவி கிடையாது, ஆறு. சாரி, இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஃப்ரெண்டு இது ஆறுலாம் இல்லை கால்வாடினாரு. சென்னையில் இருக்கவங்களுக்கு இதுவே எங்களுக்கு ஆறு தான். பக்கத்துலேயே கோவில், வீடு எல்லாமே பக்காவாக சேஃப்டியாக இருக்கிற இடமா பார்த்தேன். இந்த இடம் பிடிச்சிருந்தது. இப்போ நான் கேம்பிங் பண்ண போகிறேன். கேம்பிங் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதுக்கும் அவர் தான், ப்ரோ தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு.
தெரியுதா கிளியரா? கொஞ்சம் இதுவாக இருக்கு. சூரியன் எந்த சைடு இருக்கு ஆப்போசிட்ல இருந்தால் நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங். நான் கூட இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். 4500 4500 டெக்கத்லானில் வாங்கினேன். வாய்ஸ் கேட்குதா பாருங்கள், இல்லைன்னா நான் அப்புறமா இது பண்ணிக்கிறேன். ஹலோ 95 95 60 எல்லாரும் வாங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து எல்லாம் சேரும். நம்ம வீடு காமிங்க மக்களுக்கு. ஏ மீதி கூட அப்புறம் காமிச்சிக்கலாம். அப்புறம் எப்படி வாங்க, இது மட்டும் நம்ம உள்ள காமிச்சிக்கலாம். ஹலோ லைட்டும் வாங்கிடும், கொஞ்ச நாள் வாங்கிடுவேன். இங்கே இதான் அவரோட வீடு. நம்ம வீடு ரெடி. ஏப்பா 2 பேர் தாங்கலாம். தாராளமாக 2 பேர் இருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு தண்ணிக்கு மேலே அதில் கூட படுத்துக்கலாம். தண்ணி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தண்ணிலாம் ஏறாது. அதான் தண்ணி ஏறாது, ஆனால் அதுக்கான அவர் சொல்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன பண்ணும் இல்லை இந்த அளவுக்கு தண்ணி வேர்த்து வீடு இருக்கிறவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் எதிரே பார்க்கல, அண்ணன் ஒருத்தர் இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் தனியாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிருக்க முடியாது, வீடியோவே கிடச்சிருக்காது. அவர் போய் சொல்கிறார், எல்லாமே அவருக்கு தான். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ஈவினிங் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டென்ட் ஹவுஸ், நம்ம பைக் வேறு லெவலில். குட் மார்னிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி ஆக்சுவலாக ஏர்லியாக எழுந்துட்டேன். போய் டீ குடிச்சிட்டு பெட்ரோல் பங்க்கில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலாக இங்கே பண்ண முடியாது, கோயில் பக்கத்தில் இருக்கனால நான் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டென்ட் ஷெல்டர் பக்காவாக இருக்குல்ல. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சவங்கலாம் இருந்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் தென் இப்போது என்னன்னா மெயினாக நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். அந்த பாருங்க. ஸோ கொஞ்சம் ஃபிஷ்ஷிங்காக காலையிலேருந்து ரொம்ப நேரமாக மண்புழு தேடி அலைஞ்சி வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. போதும், ஒரு 4-5 மண்புழு இருக்குது, ஒரு 2-3 மீன் பிடிச்சா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல, மேபி நாளைக்கு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணி நிறைய இது இருக்குது. லைக் ப்ராப்ளம்ன்றத விட லைக் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம லேப்டாப் வாங்கினோம், ஸோ அதுக்கு சார்ஜ் போட முடியல, மொபைலுக்கு சார்ஜ் போட வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு வீட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம மேக்கில் அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி நான் ஏதோ டெய்லி போடலான்னு நினச்சேன். போக போக கற்றுக்கிட்டு நிறைய போட ட்ரை பண்ணுறேன். சரி, நான் போய் ஃபிஷ்ஷிங் மேட்டர்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
இத்தோட வீடியோ இங்கே முடியுதுங்க. ஸோ இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் நம்ம எங்கே போகிறோன்றது சொல்லலாமா? சரி சொல்லுறேன். நான் சங்கராபுரம்லேருந்து வெள்ளிமலை போகிறேன். வெள்ளிமலை போகிறது வீடியோ வருமானு தெரியாது. பட் வெள்ளிமலையில் நான் கொஞ்சம் ப்ளேஸ் போனேன், ட்ரை பண்ணேன். அதை நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ரைடிங் ஜாக்கெட் முடிஞ்சால் அஃபோர்டபுளாக இருந்தால் அது போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். சட்டா பாய்.